ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான மக்கள் ஆதரவு அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. வீடு வீடாக சென்று மக்களை தெளிவுபடுத்த ஆரம்பித்ததன் மூலம் இந்த மாற்றத்தை அறிந்து கொள்ள முடியுமாகியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டம் இடைநடுவில் நின்றால் பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதை மக்கள் தற்போது உணர்ந்து வருகின்றார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் புதன்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி கடந்த 7ஆம் தேதி முதல் வீடு வீடாக செல்ல ஆரம்பித்தோம். இந்த வேலை திட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவும் நிகழ்நிலையூடாக தொடர்பு கொண்டு வருகிறார். அதன்போதுதான் ஜனாதிபதிக்கு எந்தளவு மக்களின் ஆதரவு இருக்கிறது என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமாகியுள்ளது. தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என எந்த முடிவும் எடுக்காமல் மௌனமாக இருந்தவர்களே தற்போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க முன் வருகிறார்கள். எமது இந்த வேலை திட்டத்தை பார்த்துக் கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியும் வீடு வீடாக சென்று தங்களின் வெற்றியை உறுதியாக்கியுள்ளது. அதனால் தனிப்பட்டு விடாமல் தங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு தெரிவித்து வருகிறது. யாழ்ப்பாணத்திற்கு சென்ற அனுரகுமார திசாநாயக்காவும் இவ்வாறே தமிழ் மக்களை எச்சரிக்கும் வகையில் தெரிவித்திருந்தார். மக்கள் விடுதலை முன்னணி தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் வந்தாலும் அவர்களின் உண்மையான கொள்கையே தற்போது வெளிப்பட்டு வருகிறது. அதே நேரம் இவர்கள் வீடுகளுக்கு சென்று அங்குள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்து கொண்டு அதன் பின்னர் அந்த எண்ணிக்கையை கணிப்பீடாக அறிவித்திருக்கின்றனர். 1982ஆம் ஆண்டு ரோகன் விஜயவீர ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட போதும் இவ்வாறு வீடு வீடாக சென்று அங்குள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டுக் கொண்டு தேர்தலில் 14 லட்சம் வாக்குகளை பெறுவதாக அறிவிப்பு செய்து வந்தார்கள். ரோகன் விஜயவீரவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களும் இன்று போல் அதிகமாக மக்கள் கூடுவார்கள். ஆனால் இறுதியில் வாக்கு எண்ணும் போது ரோகன விஜயவீரவிற்கு 2,70,000 வாக்குகளே செலுத்தப்பட்டிருந்தன. இதன் பின்னரும் இந்த வழியில் சென்றால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று உணர்ந்த ரோகன விஜயவீர அதன் பின்னரே வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பித்து 88 கால பகுதியில் அது தீவிரமடைந்தது. அதே நேரம் மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அதிகமான மக்கள் ஒன்று கூடுவது வழமை. ஆரம்ப காலத்தில் இருந்து அது இடம்பெறுகிறது. ஏனெனில் அந்த கட்சி ஆதரவாளர்களிடம் இருக்கும் ஒரு பண்புதான். மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டம் எங்கு இடம்பெற்றாலும் அந்த கூட்டத்திற்கு அவர்கள் செல்வார்கள். இந்த பண்பு வேறு எந்த கட்சியிலும் காண முடியாது. அதனால் மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டங்களில் மக்கள் அதிகமாக கூடுவது தொடர்பில் பெரிதளவில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அத்துடன் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாவிட்டால் அனைத்து வேலை திட்டங்களும் பாதிக்கப்பட்டு நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்ற அச்சம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் உலகில் வங்குரோத்து அடைந்த ஒரு நாடு 2 வருடங்களில் இயல்பு நிலைக்கு வந்தது என்றால் அது இலங்கை மாத்திரமாகும். ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு காரணமாகும். இந்த திருப்பம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் உட்பட உலக நாடுகளின் பொருளாதார நிபுணர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். அதனால் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என அவர் தெரிவித்தார்.